ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சம்ஸ் பார்க்கலாங்களா? இந்த சம்மும் குரூப் 4ல் கேட்ட சம்மு தான். அதோட ரிலேட்டிவாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த மாடல்லாம் கேட்குறாங்க, நீங்களும் பாருங்கள். அதனுடைய இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா அடுத்த உங்களுக்கு வர எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சம்ஸ் பார்க்கலாம். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். விக்னேஷ் ஒருத்தர்கிட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் 10,000 கடனாக வாங்குறாரு. இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். அவர் என்ன பண்ணுறாரு? ஒருத்தர்கிட்ட வாங்கி சஞ்சய்கிட்ட கொடுக்குறாரு. 6%, 4%க்கு வாங்கி 6% இன்க்ரீஸ் பண்ணி அதே 2 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு ஆண்டின் லாபம் என்ன? அவருக்கு இந்த பரிமாற்றம் பண்ணுறதால அவருக்கு என்ன லாபம் கிடைச்சிது அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? கேட்குறாங்க. நம்ம இந்த சம்மை பார்க்கலாங்களா? இப்போ நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, கூட்டு வட்டி அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னும்போது நம்மளுக்கு அது தனி வட்டி தான். பயப்படவே தனி வட்டியிலே போடலாம். சரிங்களா? விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விதத்தில் 10,000 கடனாக பெற்றார். எழுதிக்கலாங்களா? தனி வட்டிக்கான ஃபார்முலா SI = PNR/100. ஓகேவா? இதுதான் தனி வட்டிக்கான ஃபார்முலா. இங்கே என்ன ஃபஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ ஆண்டு N = 2, இன்ட்ரெஸ்ட் R = 4%, P = 10,000. P 10,000, அதாவது பிரின்சிபல் அசல் அமௌண்ட் 10,000. சரிங்களா? இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை பார்த்து போகலாம். சரிங்களா? பிரின்சிபல் போட்டுக்கிறேன், இன்ட்டு ஆண்டு N போட்டுக்கிறேன், அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் பை 100 = SI. இந்த 100க்கு இந்த 100, இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ. சரிங்களா? இப்போ 4 2 8, இந்த ஜீரோ. இப்போ என்ன ஆன்சர்? 800 வருதுங்களா? இதுக்கான தனி வட்டி 800. ஓகேவா? ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? சஞ்சயிடம் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு வாங்கிட்டு சஞ்சயிடம் கொடுக்குறாரு. அதே 2 வருஷத்துக்கு 6% வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பணத்தைனா அதே பணத்தை கொடுக்குறாரு. அதில் எதுவுமே அவர் மீதி வச்சுக்கல, அதை அப்படியே கொடுக்குறாரு. இது ஃபஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம், இது செகண்டு. அதே SI, அதே ஃபார்முலா தான், அதனால் நான் இங்கே இருக்குன்றதில் விட்டுட்டேன். சரிங்களா? அதே பிரின்சிபல் அமௌண்ட்டு தான். இங்கே என்னது? அதே 2 ஆண்டு தான். R மட்டும் என்னது? 6%. ஓகேவா? அது R மட்டும் இங்கே 6ன்னு போட்டுக்கிறோம். 100. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கட்டு, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கட்டு. இப்போ இதுக்கு ஆன்சர் 6 2 12, 0 0, 2 ஜீரோ இருக்கா? இந்த 2 ஜீரோ. சரிங்களா? இப்போ இதுக்கு வட்டி 800, இதுக்கு வட்டி 1,200. இப்போ இந்த 800 வாங்கி அவர் அதை 6% கொடுத்ததால அவருக்கு 1,200 கிடச்சிருக்கு. சரியா? அப்போ அவர் அந்த 800 வட்டி அவர் அங்கே கொடுத்துட்றான்னு வச்சுக்கோங்க. மீதி அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அதை தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 1,200 - 800 போயிடுச்சுன்னா அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 400 கிடச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இந்த பரிமாற்றத்தப்போ அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு இந்த சம்மு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நம்ம பயந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வேறு சம்முக்கு போயிடுவோம். பயப்படாதீங்க, இது ரொம்ப ஈஸியான சம் தான். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுட்டு ரீட் பண்ணிவிட்டு புரியலனா திரும்ப செகண்ட் டைம் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணாலே ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஆன்சர் 400. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.